ஹலோ கைஸ், நம்ம ஒரு 2 டேஸ் ட்ரிப்பா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போறோம். ஸோ இந்த பாண்டிச்சேரியில என்னென்ன பிளேஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜர்னிய நம்ம ஸ்டார்ட் பண்ணது திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபுல் ஈசிஆர் அழகையுமே செம ஜாலியா பயங்கர வைபோட என்ஜாய் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணது இந்த பிஆர்டிசி பஸ் தான். சும்மா செம்ம தாறுமாறா ஓட்டிட்டு இருந்தாங்க. நம்ம பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் ஒரு 1:30க்குலாம் போய் சேர்ந்துட்டோம். ஸோ இறங்குனோனே வயிறு சும்மா கபகபான்னு பசிச்சுது. ஸோ நம்ம இறங்குனோனே ஒரு டைம் பாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம். சும்மா சாப்பாடு டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்தது. இதுக்கு நாங்கள் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு வந்து பன்னீர் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது போக வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருந்தது. ஸோ அப்படியே இந்த லஞ்சை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே மோமோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு வெஜ் மோமோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டேஸ்ட்டும் சும்மா வேற லெவலில் இருந்தது. இந்த பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது செரெனிட்டி பீச். நம்ம பஸ் ஸ்டாப் நம்ம ஒரு ஸ்டே எடுத்திருந்தோம். அந்த ஸ்டே பக்கத்துல இருந்த இந்த பீச் தான் ஸ்டே பக்கத்துல இருந்தது. ஸோ இந்த பீச் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா போகும்போது சும்மா நீட் அண்ட் கிளீனா இருந்தது. ஆக்சுவலா நாங்க போகும்போது ஆட்களும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஸோ அந்த வியூவே சும்மா வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலி இந்த பீச்ல மணல் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்தது. ஸோ அதனால அங்க அடிச்ச காத்துல அந்த மணல் போனது அப்படியே பார்க்க செம சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி அந்த பீச்லலாம் இருக்கிற மாரி, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுல மாரி போட்டு, அது மேல நம்ம கடலுக்குள்ள அப்படியே நடந்து போற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ, அதுல மேல ஏறி பார்க்கும்போது, இந்த கடலோட வியூ, அதுக்கப்புறம் இந்த விண்டோட ஸ்பீடு, அது எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருந்தது. அத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த கடற்கரை ஓரமா நல்ல காற்று வாங்கிட்டு, அடுத்து நமக்கு போனது ஒரு பைக் ரெண்ட் எடுக்கிறது தான். ஏன்னா, இந்த பாண்டிச்சேரிய ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, நம்மள்கிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தா தான் பெட்டரா இருக்கும். ஸோ, நாங்க பஸ்ல போயிருந்ததுனால, இங்க வந்து ஒரு பைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ, இது வந்து பெர் டேக்கு 400 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நெக்ஸ்ட் போனது இந்த பாண்டிச்சேரி போனவே மஸ்ட் விசிட் பிளேஸான ஃப்ரெஞ்ச் காலனி போனோம். ஸோ, அங்க வந்து இந்த மியூசியம் இருந்தது. ஸோ, இந்த மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தோம். ஆக்சுவலா இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ம், அந்த ஃபோசில்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுபோக ரொம்ப பழமையான சிலைகள் அது எல்லாமே இருந்தது. பார்க்கறதுக்கு ஆக்சுவலா அ ரொம்ப வியப்பா இருந்தது. இவ்ளோ பழமையான சிலைகள இன்னும் அப்படியே அழியாம வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து புத்தரோட உடலும்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த கல்லுல இருந்தது. ஸோ அந்த மாரி நெறைய விஷ்ணு படத்திருந்த மாரி நெறைய இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து சில ஓவியம் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பல 100 வருஷங்களுக்கு ரொம்ப பழமையானதா இருந்தது. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹10 தான். ஸோ போயிட்டு ஃபுல் மியூசியமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டோம். பட் உள்ள வந்து வீடியோஸ் எதுவும் அலவுட் இல்ல. ஸோ அதனால ஜஸ்ட் வெளிய இருந்து மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருந்தது. இத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது பக்கத்திலேயே தான் நம்ம பாண்டிச்சேரி பீச் இருந்தது. ஸோ அதில போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஹவுஸ் தான் எடுத்தோம். இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஸோ இங்கருந்து இந்த லைட் ஹவுஸ் இப்போ எப்படி இருக்கு? நைட் வியூல எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்போசிட்லயே நம்மளுக்கு வந்து அ காந்தி சிலை இருக்கும். அது பக்கத்திலேயே நெறைய தியாகிகளுக்குரிய இடம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த பீச்லயே பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் அப்புறம் பனை ஓலையில வந்து நம்ம காந்தி, அப்புறம் அப்துல் கலாம் அவங்களோட அந்த உருவப்படங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதுபோக நெறைய பெருந்தலைவர்களோட உருவப்படங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா ஆசமா இருந்தது. அது பக்கத்திலேயே வந்து ஒரு நினைவு சுவர் இருந்தது. அதாவது தியாகிகள் நினைவு சுவர் இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு, பக்கத்திலேயே ஒரு பார்க் இருக்குது. பாரதிதாசன் பார்க்கு. ஸோ அந்த பார்க்குக்கு தான் போயிருந்தோம். சும்மா பறவைகளோட குரல், அப்புறம் எல்லாமே இங்க உள்ள அந்த நேச்சுரல் என்வைரன்மென்ட் சும்மா வேற லெவல்ல இருந்தது. கிட்டத்தட்ட இதுலயும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே இங்கருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நைட் ஆனோன பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு லைட் ஷோவும் நடந்தது. ஆக்சுவலா லைட் ஷோ இல்ல. இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்ல லைட் வச்சிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க.
இதில பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கைவினை அங்காடி இருந்தது. அதாவது கையாலே செஞ்ச பொருட்கள் விக்கிற இடம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அதில கொஞ்சம் சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த லைட் ஹவுஸ். நைட் லைட்ல சும்மா வேற லெவல்ல இருந்தது. ஸோ அந்த பீச்ல நாங்க நெறைய ஆல்மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அடுத்து நாங்க வந்தது இங்கேயும் ஒரு மெரினா பீச்ன்னு ஒண்ணு இருந்தது. ஸோ அந்த பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். இந்த பீச்சும் பார்க்கறதுக்கு நீட் அண்ட் கிளீனா இருந்தது. பட் கொஞ்சம் சின்ன பீச் தான். இதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு அ அம்யூசியம் பார்க் இருந்தது. ஸோ இதுல வந்து சின்ன பசங்களுக்கான நெறைய என்டர்டெயின்மென்ட் கேம்ஸ் எக்கச்சக்கமா இருந்தது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு அப்புறம் டீ, காஃபி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கடை நெறைய இருந்தது. இதுல ஒரு கடை வந்து டிஃபரெண்ட்டா அந்த ஈஃபில் டவர் வச்சு, அந்த டவரோட டாப்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாரியும் சேர்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது பக்கத்துல அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்கு. இதுல வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியாஸ்லாம் இருந்தது. பட் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் இருந்தது. பெரியவங்களுக்குலாம் அதுல எதுவும் இல்ல. ஸோ இத தொடர்ந்து நைட் டின்னர் வந்து சும்மா லைட்டாவே முடிச்சுட்டோம். அதாவது கிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அதுல வந்து பரோட்டா, தோசை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே லைட்டா டின்னர முடிச்சுட்டு, இதோட எங்க டே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாவே செம்ம மழை இருந்தது. ஸோ செகண்ட் டே ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்னு நெனச்சோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 9:00 மழை வெறிச்சிருச்சு. ஸோ அத தொடர்ந்து நாங்க ஃபர்ஸ்ட் போனது இந்த ஆரோவில் பீச் தான். ஸோ அந்த பீச்சுமே நீட் அண்ட் கிளீனா சும்மா வேற லெவல்ல இருந்தது. பட் நாங்க தான் அது மழை பெஞ்சுட்டு இருந்தனால அங்க யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் அந்த பீச்லயே இருந்தோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா போயிருந்தோம். ஸோ நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இங்க வந்து நெறையா அந்த ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. பட் நாங்க போது எந்த கடையுமே இல்ல. லேட்டரா தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இப்படி பீச்சே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து இந்த ஆரோவில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுல ஆரோவில் மந்திர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நெக்ஸ்ட் போனோம். இந்த ஆரோவில் போற வழியே செம சர்ப்ரைஸா இருந்தது. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரீனிஷான மரம் இருந்தது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் போட்டீங்கன்னா வேற லொகேஷன் காட்டும். பட் இதுதான் ஒரு டிஃபரெண்ட் என்ட்ரன்ஸ் இருந்ததுங்க. அங்க லோக்கல் ஆட்கள விசாரிச்சுட்டு போங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பட் பைக் பார்க்கிங்க்கு ₹50 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு நல்லா பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. நெறைய கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே த அதர் சைடு இங்க பைக் பார்க்கிங் இருக்கு. ஸோ நெறைய பைக் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் வந்து 150, பைக் பார்க்கிங் வந்து 50. இந்த ஆரோவில் மந்திருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். அந்த 1 1/2 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இத மாரி ஃபுல்லா அடர்ந்த காடா தான் இருக்கும். ஸோ, அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா நடந்து போயிட்டுருந்தோம். இதில பட் பார்த்தீங்கன்னா, நடுவுல கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் ரோடும் இருக்கும். அது வழியாவும் நடந்து கொண்டிருக்கோம். ஸோ, அங்கங்க வந்து ஷாப்பிங்ஸ்க்காக நெறையா கடையும் இருந்தது. ஸோ, அதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருந்தோம். இதில போற வழியில ஃபர்ஸ்ட்டே வந்து இதுதான் வந்து அந்த ஆரோவில் என்டர் ஆகுற இடத்துல, இந்த ஆரோவிலுக்கு வந்து நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பூமி உருண்ட மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஆரோவில் சென்டர்ல போய் பார்த்தா நம்மளுக்கு அதான் இருக்கும். ஸோ, அது வந்து அதுக்குரிய ஹிஸ்ட்ரீஸ் அது எல்லாமே இதில போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகத்தில உள்ள எல்லா மக்களுமே ஒண்ணா அங்க வாழ்ற மாரி ஒரு டவுன்ஷிப் கிரியேட் பண்றாங்க. அதான் இந்த ஆரோவில். ஸோ இது வந்து அந்த ஆரோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயகிராம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆரோவிலுக்கு என்ட்ரி ஆகும்போது, இங்க இத விட்டு நம்ம வெளிய போகும்போதே, அங்கேயே நமக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் குடுப்பாங்க. ஆக்சுவலா நாங்க வாங்காம போயிட்டோம். பட் இங்கருந்து அத வாங்கிட்டு தான் போகணும். ஸோ நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா இத மிஸ் பண்ணாம வாங்கிட்டு போங்க. ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, நெறையா இது வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு சில இடத்துல நம்ம பே பண்ணி தான் பார்க்குற மாரி இருந்தது. பட் நாங்க ஜஸ்ட் அதெல்லாம் வெளிய இருந்தே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் போற வழி ஃபுல்லாமே நெறைய ஷாப்ஸ் இருந்தது. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸும் சும்மா வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா, ஃபுல்லாவே காட்டுக்குள்ள நடந்து போற மாரி இருந்தது. அங்க உள்ள குருவிகள் சத்தம் எல்லாமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. பயங்கர நேச்சுரல் வைபா இருந்தது. அதுபோக இந்த ஆலமரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பல 100 வருஷங்கள் பழமையான ஆலமரமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்திருந்தது. ஆக்சுவலா கேமரால இத ஃபுல்லாவே காட்ட முடியல. பட் அங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்களே சர்ப்ரைஸ் ஆகுற அளவுல கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையா இருக்கலாம். அவ்ளோ பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தோட அழக அப்படியே வியந்து நாங்க பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நேர்ல போனீங்கன்னா. அப்புறம் இந்த நடந்து போற வழி ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, அங்கங்க உட்கார்றதுக்கு நல்ல இட வசதிகள் நெறைய பண்ணி வச்சிருந்தாங்க. அதுபோக தண்ணியும் நெறைய வச்சிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் செம நீட் அண்ட் கிளீனா இருந்தது. இப்படியே நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஆரோவில் மந்திர் வந்துட்டோம். ஸோ இந்த மந்திர் பார்த்தீங்கன்னா, உள்ள அலவுட் இல்ல. ஏன்னா, அங்க சில ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ தூரத்துல இருந்து தான் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துருப்போம். பார்க்கறதுக்கு செம பிரம்மாண்டமா, பயங்கர வியப்பா இருந்தது. ஸோ அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இங்கருந்து கிளம்பிட்டோம். போற வழியில நெறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாமே இருந்தது. ஜஸ்ட் அதையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். இந்த ஆரோவில் மந்திர்லேருந்து திரும்ப என்ட்ரன்ஸ்க்கு போறதுக்காக வேன் ப்ரொவைட் பண்றாங்க. ஆக்சுவலா அங்க வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா நாட்டு மக்களையும் பார்க்கலாம். ஆ ஸோ எல்லா கலாச்சாரமும் இங்க இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசன்ட்டா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே ரிட்டர்ன் வரும்போது, பாண்டிச்சேரி வந்ததுக்கு நினைவா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு, ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு நாங்க இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் சீப்பாவும், குவாலிட்டியாவும் இருந்தது.
ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நாங்க இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கடைசியா போற வழியில இந்த ஆரோவில் பீச்சையும் அதாவது ஆரோவில் பீச்ல மார்னிங் வேற சைடு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு சைடு நெறைய கூரைலாம் போட்டுட்டு, அங்க வந்து நெறைய ஃபுட்டு அதாவது இந்த ஷீ ஃபுட்டுலாம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபிஷஸ்லாம் ஃப்ரை பண்ணி, மீன் குழம்பு அதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது செம்ம டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்கு. பட் நாங்க எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ கேப்சர் பண்ணிட்டு, இந்த பீச் அழகா என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பாண்டிச்சேரி பிரிட்ஜ் எங்களுக்கு மறக்க முடியாத பல நினைவுகள குடுத்தது. ஸோ ஹோப் நீங்க பாண்டிச்சேரி போறீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.